அட்லீஸ்ட் ஒரு நாளுக்கு 3-4 வாட்டி ஃபேஸ் வாஷ் பண்ணணும். அழுக்கா இருக்குதா, ஃபேஸில் அழுக்கு தெரியுதா, வாஷ் பண்ணுங்க. இது ரொம்ப காமன், ரொம்ப சிம்பிள். எப்படி பல்லு விளக்குனா பக்கத்தில் இருக்கும் நல்லதோ அதே மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ணால் உங்களுக்கும் நல்லது. ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். நைட்டு ப்ராப்ளம் இருந்தால் ஏதாவது ஒரு சீரம் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா பகலில் சன்ஸ்கிரீன் மட்டும் போடுங்க. இது மட்டும் போதும். ஒரு ஃபேஸ் வாஷும் ஒரு சன்ஸ்கிரீன் மட்டும் ஒழுங்காக பண்ணாலே ஸ்கின் பாதுகாக்கப்படும். உணவுப் பொருள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கின்னுக்காக அப்படின்ட்டு இல்லை, ஓவரால் ஹெல்த்துக்குன்னே சொல்லுவேன். ஏன்னா உள்ள இருக்கிற ஹெல்த் தான் வெளில தெரிய போகுது. அப்போ உள்ள நல்லா இருந்தால் தான் வெளில வரும். அதுக்கு நான் பேசிக்காக ரொம்ப முக்கியமாக நம்மகிட்ட மிஸ் ஆகுதுன்னு பார்த்தா விட்டமின் சி. அதுக்காக நான் சாப்பிட சொல்கிறது நெல்லிக்காய். நீங்கள் விட்டமின் சிக்காக வேறு எதுவும் எடுக்காதீங்க, நெல்லிக்காய் எடுங்க. நான் நெல்லிக்காய் காஸ்ட் கம்மி, ஹை டோஸ் ஆஃப் பயோ அவைலபிள் விட்டமின். அதில் இருக்கிற விட்டமின் நல்லா உடம்புல சேரும், நீட்டாக யூஸ் ஆகும். கடிச்சு சாப்பிடுங்க. ஏன்னா விட்டமின் சியை பொறுத்த வரைக்கும் லைட்டு பட்டாலே டிகிரேட் ஆயிரும். அப்போ நீங்கள் ஜூஸ் போட்டு எடுத்து வெளில கொண்டு வந்தாலே விட்டமின் சி சல்லனோட எஃபிஷியன்சி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். வாயில் எடுத்து கடிச்சு சாப்பிட்டீங்கன்னா அது மாதிரி எஃபிஷியன்சியே கிடையாது. அந்த கடிச்சு சாப்பிடும்போது நீங்கள் நெல்லிக்காய் உள்ள போகிற ஃபைபர் உங்களுக்கு இன்னும் பெனிஃபிட் பண்ணும். ஸோ நெல்லிக்காய் இது ஒரு சூப்பர் ஃபுட் ஃபார் ஸ்கின் ஹெல்த். எல்லாத்துக்குமே நான் சொல்லுவேன். எல்லாரும் சூப்பர் ஃபுட்ஸ் வரும்னு நிறைய சொல்லுவாங்க இல்லையா, அதில் நெல்லிக்காய் தான் நான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டாக சொல்லுவேன். ஆன்டி ஆக்சிடென்ட் பவரும் ரொம்ப ரொம்ப அதிகம். அதுக்கு அடுத்து சொல்லணும்னா பாயா, ஆட்டுக்கால் பாயா கொலாஜனுக்கு செம ஐட்டம். சரியா, நீங்கள் கொலாஜன் பவுடர் வாங்கி சாப்பிட்றத விட பாயா சாப்பிட்றது பெட்டர். கிடைக்கலன்னா கொலாஜன் பவுடர் வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன். இது 2வது. 3வது முட்டை வித் யோக். ஆல் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எக்ஸப்ட் சி அண்ட் டி முட்டையில் இருக்குது. ஸோ எல்லாமே உங்களுக்கு முட்டையில் ஹோல்சமாக கிடைக்கும், ரெஃபரன்ஸ் ப்ரோட்டீன் கிடைக்கும், எல்லாமே கிடைச்சிடும். ஒரு நாளுக்கு 2ஆச்சும் சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன். இது போக சப்போஸ் வெஜிடேரியன் எனக்கு ப்ரோட்டீன் வேணும்னு கேட்டால் பன்னீர் சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன். இது தவிர நமக்கு வேறு எதுவும் ஆக்சுவலாக தேவையான்னு கேட்டால் இல்லை. முட்டை, நெல்லிக்காய், பாயா, இது போக சன்லைட் இருந்தால் விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே கவர் ஆகிடும்.